Hi students, Simas classes இன்னைக்கு non-Markovian models பத்தி we are going to discuss. Non-Markovian modelனா என்ன? See, we already seen, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன். மாடல் 1, மாடல் 2, மாடல் 3, மாடல் 4 இது பார்த்திருக்கோம். அது எல்லாத்துலேயுமே சர்வீஸ் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறது. இப்போ சர்வீஸ் டைம் எக்ஸ்பொனென்ஷியலாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து நான்-மார்கோவியன் மாடல்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம எப்படி பார்ப்போம்? அரைவல் பாய்சான், சர்வீஸ் வந்து ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன், சிங்கிள் சர்வர், இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி. இப்போ இந்த மாடலோட ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்ன? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம், average number of customer in the queue, average waiting time in the system, average waiting time in the queue. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? So let's arrival follow Poisson process with the rate of arrival lambda. Service time independent and identically distributed random variable with an arbitrary probability function f of t. And let f of t be the service time PDF of the service time and capital T is between two departure. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல இப்போது இது ஒரு கஸ்டமர் who gets service, அவர் முடிச்சுட்டு வெளியே போகிறாரு. அப்போது assume that the time is 9 and another customer who is standing here will, when he moves he will come here. இப்போ இந்த சர்வீஸ் டைம் டீன்றதை என்ன டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா, இவர் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வராருல, சப்போஸ் இஃப் இ கம்ஸ் ஃபார் 9:15க்கு வராருன்னு வச்சுப்போம், அண்ட் தட் 15 minutes இஸ் கோயிங் டு பி தி சர்வீஸ் டைம். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க பிட்வீன் டூ டிபார்ச்சர்ஸ். ஒருத்தர் சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னொருத்தர் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிற நேரத்தில் இருக்கிற அந்த இன்பிட்வீன் டைமை தான் நான் சர்வீஸ் டைம்னு சொல்கிறேன். ஓகே ரைட். அதோட பிடிஎஃப் வந்து எஃப் ஆஃப் டி, ஏன்னா அது ஒரு ரேண்டம் வேரியபிள். ஓகே ரைட். இப்போது எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்கன்னா அட் பர்டிகுலர் டைமில் என் ஆஃப் டி கஸ்டமர் அந்த சிஸ்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு டிஎன்னா nth கஸ்டமர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே போகும்பொழுது இருக்கிற டைமை ஐ வில் கால் இட் அஸ் டிஎன். அப்போது சிஸ்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை எக்ஸ்என்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவை? எக்ஸ்என் ப்ளஸ் 1 எக்ஸ்என் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, எக்ஸ்என்ன்றது என்ன? nth கஸ்டமர் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்பொழுது அவர் கிளம்புற நேரத்தில் இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம். அப்போ இது எவ்வளோ வரும்? இப்போ எக்ஸ்என் ப்ளஸ் 1ல் அவர் வெளியே போய்ட்டதுனால எக்ஸ்என் மைனஸ் 1ன்னு வரும். அது மட்டுமா? அப்போது அந்த பர்சன் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கம் இன் அண்ட் ஜாயின் த கியூ அவங்களையும் சேர்த்துக்கலாம். அவங்கள நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா, when xn is greater than 0, this is xn minus 1 plus aன்னு வரும். இப்போ ரெண்டு பேர் தான் சார் இருக்கும் அப்படின்னா, அவர் முடிச்சுட்டு வெளியே போயிட்டாருன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் த கியூ, நான் அந்த க்யூவில் நிற்பேன். அப்போது யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ க்யூவில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன்? ஏ, ஏன்னா ஏன்னது அரைவல் பீப்புள், அந்த சர்வீஸ் டைமில் வரவங்கள. ஸோ அது வென் xn is equal to 0, வேர் a is the number of customer arriving during the service time t of the n plus 1th customer. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். u of xn எப்படி டிஃபைன் பண்ணேன்னா, this is 1 when xn is greater than 0, this is 0 when xn equal to 0. அப்போது அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுங்க பாருங்கள். xn plus 1 is equal to xn minus u of xn plus a. இப்போ இதில் xn 0 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் 0, அப்போ ஏன்னு வந்துடும். xn plus 1 is equal to a when xn is equal to 0. அதான் அந்த ஈக்குவேஷன். இல்லைன்னா இது இஃப் இட் இஸ் நாட் 0ன்னா xn greater than 0னா இதோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ xn minus 1 plus a when xn is greater than 0. ஸோ போத் த கேசஸ் அது வந்து சால்வ் ஆகிடுச்சு. நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn. இந்த e ஆஃப் xn இந்த ஈக்குவேஷன்ஸில் போட்டு கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு தெரியும் இன் ஸ்டடி ஸ்டேட்டில்
expectation of xn is equal, xn plus 1 is equal to expectation of xn, and expectation of x square of n1 is equal to expectation of xn square. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகிடும், in both ஸ்டேட்டில் ஸ்டடி ஸ்டேட்டில் இந்த வேல்யூஸ்லாம் ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட் இதுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் எடுங்களேன். என்ன ஆகிடும், இ ஆஃப் x1 ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் un ப்ளஸ் ஏன்னு வரும். இது ரெண்டும் ஈக்குவல், அதனால் கேன்சல் ஆகிடும். அப்போ இதுலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் u ஆஃப் xn இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தான் நான் கண்டுபிடிக்கணும். அதில் எனக்கு வர்றதுன்றதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணால் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a மைனஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுக்கு இது ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc ப்ளஸ் 2ca. அப்போ எழுதுங்க, e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் n ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு xn ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர் ஆஃப் xn ப்ளஸ் a ஸ்கொயர் minus 2xn u of xn minus 2u of xn into a plus 2xn into a. இப்போ இதில் நமக்கு தெரியும் u ஸ்கொயர் அதோட டேர்ம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 1 and 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு u of xn. அதே மாதிரி இதை ப்ராடக்ட் எடுங்க, இது வந்து 1, இங்கே பாருங்கள், இதை ப்ராடக்ட் எடுங்க. xn கிரேட்டர் than 0 இருந்தால் இதோட வேல்யூ 1, அப்போ xn into 1 xn வரும். xn ஈக்குவல் டு 0 இருந்தால் இதோட வேல்யூ வந்து என்ன ஆகிடும், 0. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், u xn into u of xn வெறும் xnன்னே எழுதிக்கலாம். ஏன்னா xn எப்படி xn 0 இருந்தால் u of xn 0 ஆகிடுப்போகுது. அதனால் அந்த கேஸ் both the case it is true. அதனால் இதை நான் இப்படி எழுதிக்கலாம். அப்படி எழுதினோம்னா this implies that simply I am substituting for this, I am going to substitute u of xn, அது a ஸ்கொயர், இதுக்கு xn எழுதிக்கிறேன். அப்போ 2xn மாறிடும். the rest of the term I write it as it is. இப்போ ரெண்டு பக்கமாக எக்ஸ்பெக்டேஷன் எடுங்க, என்ன வரும், I will get இங்கே minus 2xn. இது வந்து these two are independent. அதனால் எப்படி எழுதிக்கலாம், expectation of u of xn into expectation of a எழுதிக்கலாம். ப்ளஸ் அகெயின் இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா this is equal to this and e of u of xn is equal to e of a கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா I can get this as, இது கேன்சல் ஆகிடும். இதுக்கு பதிலாக e of a எழுதுகிறேன், e of a ஸ்கொயர் மைனஸ் 2e of xn. இங்கே e of a ஸ்கொயர்னா e ஸ்கொயர் ஆஃப் e of a into e of a ப்ளஸ் this. நான் என்ன சொன்னேன், I want to find out average number of customer in the system. ஸோ e of xn வெளியே எடுத்துக்கோங்க. அது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா I will get this is equal to this. இப்போ இதிலிருந்து e of xn is equal to all arithmetic thing I am not explaining in detail. I will get this expressions. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் பாருங்களேன், முதல்ல பார்த்தோம்னா நமக்கு xn plus 1 is equal to xn u of xn அப்புறம் ஏன்னு இருந்தது. இப்போது அதே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn வெறும் ஏல மாற்றிருக்கோம். அப்படின்னா என்ன, எல்லா அன்னோனையும் இப்போ ஒரு அன்னோனுக்கு மாற்றிருக்கோம், ஏன்னு மாற்றிருக்கோம். ஆனால் ஏன்றது என்னன்னு தெரியும். என்னது ஏ, இன் பிட்வீன் சர்வீஸ் டைமில் த பீப்புள் ஹூ ஆர் கமிங் டு ஜாயின் இன் த கியூ வி கால் இட் அஸ் ஏ நம்பர்னு வராங்கன்னு. ஆனால் ஏவை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், அரைவலை பாய்சான் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏ பிட்வீன் டூ அரைவல்ஸ். ஸோ கிவன் டூ அரைவல்ஸ். ஸோ அதனால் இது எப்படி மாறும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாய்சானுக்கு என்னது, லாம்டா டி. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லாம்டா டின்னு வரும். லாம்டா இஸ் பராமீட்டர், டி தான் இங்கே வந்து வேரியபிள், ரேண்டம் வேரியபிள். அதனால் லாம்டா இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டின்னு எழுதலாம். சிமிலர்லி இ ஆஃப் ஏ ஸ்கொயர் எப்படி எழுதிப்பீங்க, expectation of a square of t, that is equal to lambda square e of t square plus lambda into expectation of t. இது வந்து பாய்சானோட expectation of x square formula. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க fourth equationsல. It's all numerical substitutions. You can get this. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 2 times of this and again minus 2 times of this put together. I will get this. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துலையும் எதை காமனாக வெளியே எடுத்துடலாம்,
2 lambda e of t வெளியே எடுத்துட்டு I can write like this. இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரையும் ஒரு டர்னி டேர்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். this term get cancel. I will get lambda expectation of t. அதை நான் இங்கே டீட்டெயிலாகவே போட்டு காமிக்கிறேன். கேன்சல் ஆகிடுச்சுன்னா this is lambda expectation of t plus lambda square. e of x ஸ்கொயருக்கான ஃபார்முலா வேரியன்ஸும் மீனும் நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்? variance of t plus mean square. So I can get variance of t plus mean square divided by 2 into 1 minus lambda into expectation of t. இதான் average number of customer இந்த சிஸ்டத்துக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா. பட் ப்ராப்ளம் போடும்பொழுது எப்படி போடுவோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேங்க. ஆவரேஜ் சர்வீஸ் டைமை வந்து நான் வந்து 1/μ எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி என்ன ஆகிடும்? 1/μ ஆகிடும். அதே மாதிரி லாம்டா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டி வந்து λ/μ ஆகிடும். அதை நான் ரோன்னு எடுத்துக்கிறேன். வேரியன்ஸ் ஆஃப் டியை சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துட்டேன்னா LS is equal to ரோ ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர். இங்கே லாம்டா ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் பை 2 into 1 minus ரோன்னு வரும். இதுதான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமருக்கான ஃபார்முலா. மீதி ஃபார்முலாவெல்லாம் லிட்டில்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இது பேஸ் பண்ணி வர ப்ராப்ளத்தெல்லாம் நான் என்னுடைய அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.